Hi friends, welcome to Mahirecipesintamil. இந்த மட்டன் குழம்பு பார்த்துட்டிங்கன்னா பிகினர்ஸுக்கும் பேச்சலர்ஸுக்கும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் வந்து ஸ்பைசஸ் தீர்ந்துச்சுனாலோ இல்லை மசாலா வறுத்து அரைச்சி வைக்கிறதுக்கு டைம் இல்லை, உங்களுக்கு வந்து டக்குன்னு வேலையை முடிக்கணும், இல்லை கொஞ்சம் நீங்கள் லேசியாக ஃபீல் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் சூஸ் பண்ணுற ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் மசாலா தான். ஸோ இன்ஸ்டன்ட் மசாலா வச்சு எப்படி மட்டன் குழம்பு செய்யலாம்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது மட்டன் குழம்பு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் லைட்டாக சூடானதுக்கப்புறமா 3 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூடயே தேவையான அளவு இஞ்சி, 7 to 8 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூடயே 2 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா எண்ணெயில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய் சேர்த்தின பிறகு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒரு மிக்ஸி பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ மட்டன் மசாலாவில் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. மீதி மசாலா வந்து நம்ம மட்டன் வேக வைக்கும் போது சேர்த்திக்கலாம். நான் சக்தி மட்டன் மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மட்டன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மட்டன் குழம்பு செய்யறதுக்கு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதுக்கப்புறமா ஆயில் சேர்த்திக்கலாம். இப்போ தேவையான அளவு ஆயில் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் ஒரு துண்டு பட்டை சேர்த்திக்கலாம். இது கூடயே 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இது கூடயே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி சேர்த்திக்கோங்க. வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தின பிறகு தக்காளி நல்லா கிரேவியாக வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்திக்கலாம். இப்போ நான் ஒரு 1 கிலோ அளவுக்கு மட்டன் துண்டுகளை மீடியம் சைஸில் கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை எல்லாமே சேர்த்திக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்தியாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இந்த மட்டன் வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், தண்ணி விட்டு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம மட்டன் மசாலா வந்து சேர்த்திக்கலாம். மட்டன் மசாலா வந்து நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணும்போதே பாதி சேர்த்திருக்கோம். பேலன்ஸ் வந்து இங்கே சேர்த்திக்கோங்க. சேர்த்துனதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதெல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம சேர்த்துருக்கிற மட்டன் மசாலாவோட ஃப்ளேவர் வந்து மட்டனில் நல்லா இறங்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா மட்டனில் இறங்கியிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது மட்டனில் வந்து அந்த மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு குழம்பு வந்து திக்காக வேணால் தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே மீடியமாக தான் செய்வேன். ஸோ மீடியமாக நான் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு தண்ணி ரெண்டுமே சேர்த்தியாச்சு. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 6 to 7 விசில் சவுண்ட் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 7 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் குழம்பு வந்து நமக்கு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த மட்டன் குழம்பு நம்ம இன்ஸ்டன்ட் மசாலா யூஸ் பண்ணி செய்யறதுனால ஈஸியாகவும் செஞ்சிடலாம், ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். இப்போ ஃபைனலாக மல்லித்தலை சேர்த்திக்கோங்க. இந்த மட்டன் குழம்பு சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணலாம். நான் சொன்ன இதே மெத்தடில் உங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்டன்ட் மசாலா வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக மட்டன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடக்கூடிய ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்ல. ஸோ அதுக்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது முற்றிலும் ஃப்ரீ தான். நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.